ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பேச போகிறோம்னா, மொத்தம் 5 படத்தை லிஸ்ட் போட்டு வச்சுருக்கேன். இந்த 5 படத்தில் என்ன கதை என்னதுதான் பேச போகிறோம். இதில் மொத்தம் என்னென்ன கேட்டகரின்னா, ஃபஸ்ட்டு ஒரு ட்விஸ்ட்டு, ஹெவியாக ஒரு ட்விஸ்ட்டு வேணும்னா இந்த படம் செட் ஆகும். இன்னொரு படம் ஹாரர் வைப் இருக்கும். இன்னொரு படம் ரேசிங்கு அந்த சம்மந்தப்பட்டது. இன்னொரு படம் இந்த ஒரு பேய் படம் தான், ஆனால் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஒரு பேய் படத்தை வேணும்னா அது வேணால் எடுத்துக்கலாம். இந்த 5 படம், இந்த 5 படம், அதாவது பேய் படத்துலேயே கொஞ்சம் கிரிமினல் அந்த மாதிரி, இந்த சஸ்பென்ஸ் ஆக்ஷன் த்ரில்லர் அந்த மாதிரி ஒரு படம். முதல்ல நம்ம இந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த ஃபைட் கிளப். இந்த படத்தில் நிறைய ஒரு மாதிரி ரத்தம் தெரிக்கிற சீனு அதெல்லாம் இல்லை. இது ஒரு கமர்ஷியல் மீட்டரில் இருக்கும். கொஞ்சம் கான்ட்ரவர்சியெல்லாம் ஆன படம் தான் இது. அந்த டைமில் வந்தப்போ 97 என்னமோ வந்துச்சு, 98 தெரியல வந்துச்சு. ரொம்ப இந்த படம் ட்விஸ்ட்டுக்காகவே ஹெவியாக ஃபேமஸான ஒரு படம். இந்த படத்தில் நிறைய கதை அப்படியெல்லாம் இல்லை, கடைசியில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இதில் வில்லன் யாருன்னெல்லாம் கிடையாது. இந்த படத்தில் ட்விஸ்ட்டுக்காக மட்டும்தான் ஃபேமஸ். ஆனால் வர்த்துவாச்சு, நிறைய விஷயத்த பேசியிருப்பாங்க, கருத்து தத்துவம் நிறைய விஷயத்த பேசியிருப்பாங்க. ஓப்பனாக டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். இந்த படம் ஃப்ளாப் கேட்டகரி தான் அப்போது, ஆனால் இப்போ கல்ட்டு கிளாசிக் ஆகிடுச்சு. ஆனால் வர்த்தான ஒரு படம், டைம் போகிறது தெரியாது. பிராட் பிட் நடிச்சிருப்பார். பிராட் பிட்டோட ஆக்டிங்காகவே இந்த படத்தை பார்க்கலாம். நான் ஒரு 2 வாட்டி பார்த்துருக்கேன். ஆனால் தமிழ் டப்பிங் அவைலபிள் இல்லை, இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து என்ன படம் பார்க்க போகிறோன்னா, லாஸ்ட் நைட் இன் சோஹோ. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ அதை பற்றி ஃபுல்லாக போட்டிருக்கேன். டைம் இருந்தால் அதையும் பாருங்கள். கான்செப்ட் கதை என்னென்னா, ஒரு பொண்ணு பாரிஸ் போகிறாங்க. அதாவது எனக்கு ட்ரெஸ்ஸு டிசைனர் ஆகணும் அந்த மாதிரி சொல்லி பாரிஸ் போகிறாங்க. போனதுக்கப்புறம் ஒரு ரூம், அங்கே ஒரு பொண்ணுங்கெல்லாம் தொல்லை பண்ணுறதுனால அந்த பொண்ணு வேறு ரூம் பார்த்து போகுது. அங்கே வாடகையெல்லாம் கொடுத்து நேராக இருக்கும்போது, அந்த கட்டிலில் படுத்து தூங்கும்போது, பெட்டில் படுத்து தூங்குவாங்க அந்த பொண்ணு, ஹீரோயின். தூங்கும்போது அவங்க 1960க்கு போயிடுறாங்க, டைம் ட்ராவல் மாதிரி. அப்படி டைம் ட்ராவல்னு சொல்லிட முடியாது முழுசாக. அந்த டைமுக்கு போய் அங்கே ஒருத்தனாக வாழ்கிறாங்க. அதாவது ஒரு பொண்ணு இருக்கும் அங்கே 1960, அந்த பொண்ணாக வாழ்வாங்க. இந்த படத்தில் அப்படி அந்த பொண்ணுக்கு என்னாச்சு, 1960 என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு படம் தான் இந்த படம். செம்மையான ஒரு கதை போயிருக்கும். ஆனால் கலர்ஃபுல்லு மியூசிக்கலாக தான் இருக்கும் படம். பாட்டு நிறைய வச்சுருப்பாங்க, நல்லாயிருக்கும். அடல்ட் கண்டென்ட்னா ஒரே ஒரு கிஸ்ஸிங் சீன் மட்டும்தான் இருக்குது. மற்றபடி ஃபேமிலியாக பார்க்கணுமான்னு நீங்களே பார்த்துருங்க படத்தை. கடைசியில் ஒரு ட்விஸ்ட்டும் இருக்கும். இது ஃபேமிலியாக பார்க்கவே முடியாது. சாரி, நான் தப்பாக சொல்லிட்டேன். ஃபேமிலியாக பார்க்கவே முடியாது. ஓவர் 18+ எல்லாம் இருக்குது. அது சொல்ல மாட்டாங்க, ஆனால் ஒரு மாதிரி வித்தியாசமாக காட்டியிருப்பாங்க. நல்லா இருந்துச்சு. 3வது படம் என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபோர்ட் விசஸ் ஃபெராரி. அதாவது இந்த ஃபோர்டு கம்பெனிக்கும் ஃபெராரிக்கும் நடந்த ஒரு உண்மையான சண்டையை பேஸ் பண்ணி எடுத்த படத்தில் ரேசிங் தான் முழுசாக காட்டுவாங்கன்னு சொல்ல முடியாது. அதில் ஒரு உண்மையான ஒருத்தரோட கதையும் இருக்கிறதுனால பயோகிராஃபிக்கலாக போகும் படம். ஆனால் இதுவும் தமிழ் டப்பிங்கில் இல்லை, ஆனால் நல்லாயிருக்கும். உண்மையிலேயே வர்த்தான ஒரு படம். ஃபோர்ட் விசஸ் ஃபெராரியில் என்ன கதைன்னா, அப்படி தான் சொன்னல, ரேசிங் இருக்கும். அதில் ஒருத்தனை பற்றி மட்டும்தான் காட்டுவாங்க. டார்க் நைட்டில் பேட்மேனாக நடித்தார்ல, அவர் தான் இந்த படத்துலேயும் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஒல்லியாக இருப்பார், நம்ம உடம்பெல்லாம் மாற்றி நடிக்கிறவர் தான். இந்த படம் தான் எனக்கு ரொம்ப நேரம் இழுத்த மாதிரியெல்லாம் ஃபீல் ஆகலை. ரேசிங்லேயே நம்பர் 1 படம்னு எதாவது சொல்லிடல. இப்போ F1 வந்திருக்கு, இதனால் அந்த படம் கொஞ்சம் ஹெவியாக எனக்கு கனெக்ட் ஆச்சு. எண்டிங்கில் ஒரு இது இருக்கும், மழையெல்லாம் பெய்யும், ஒரு விஷயம் நடக்கும். அப்போது உண்மையிலேயே அழுகுறதா சிரிக்கிறதான்னு தெரியல, ஒரு மாதிரி வித்தியாசமான எமோஷனை கன்வே பண்ணியிருந்துச்சு அந்த சீனு. இது உண்மையிலே நடந்த ஒரு சம்பவங்கிறதுனால ஓவர் சினிமேட்டிக்காக இது பண்ண முடியாது இல்லையா. இது ஒரு அளவுக்கு சாட்டிஸ்ஃபைங் பண்ணும். படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும் இந்த படம். இந்த ரேசிங் மூவிஸ் எல்லாம் பிடிக்கும்னா கண்டிப்பாக பார்த்துருங்க. இந்த ஃபெராரி காரு அதெல்லாம், அந்த சண்டையெல்லாம் நல்லாவே காட்டியிருந்தாங்க. அப்புறம் அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் டெத் ப்ரூஃப். யார் படம்னு குவென்டின் டரண்டினோ டைரக்ட் பண்ணியிருப்பார் இந்த படத்தை. அவர் 10 படம் தான் எடுத்திருக்காரு, 9 படம் தான் இன்ன வரைக்கும் எடுத்திருக்காரு. கில்பில் மட்டும் 2ஆக பிரிச்சுருக்காங்க. இந்த படத்தில் என்ன கதைன்னா, ஒரு காரு, அது ஸ்டன்மேன் மைக்குன்னு ஒருத்தர் இருக்கார், படத்துக்கு ஸ்டன்மேன் ஒர்க் பண்ணுறவர். அவரோட தனிப்பட்ட கதையாக தான் இந்த படம் இருக்கும். அவர் கொஞ்சம் வைலண்டான ஆள் அப்படியெல்லாம் கிடையாது. அவர் வைலண்டான ஆள் தான், ஆனால் முகத்துலலாம் கீரில் இருக்கும். பொண்ணுங்களை தேடி கொலை பண்ணுற ஒரு கொடூரமான ஒரு சைக்கோபாத்துன்னு சொல்லிடலாம். பிளான் பண்ணி கொலை பண்ணுற மாதிரி. அதுவும் காரை வச்சு கொள்ளுவார். டெத் ப்ரூஃப்னு கார் பேர் தான் அது. நான் முதல்ல பார்த்தப்போ எனக்கு தெரில. அப்புறம் தான் அவரே சொல்லுவார், டெத் ப்ரூஃப் தான் கார் பேருன்னு சொல்லுவார். போது ஓகே, படம் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு புரிஞ்சிடும். 4th வால்லாம் ஒரு சீனில் பிரேக் பண்ணுவார் அவர். அது பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஓகேவா.
இதில் வைலன்ஸ்னால் ஒரு இன்டர்வல் போர்ஷன் ஒன்று வரும். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் பொண்ணுங்களெல்லாம் பிளான் பண்ணுறது, அதுக்கப்புறம் இன்டர்வல் போர்ஷன்லாம் கொடூரமான வில்லத்தனம். அதெல்லாம் முதல்ல பார்க்கும்போது சத்தறிட்டேன், ஃபோனில் தான் பார்த்துட்ருக்கேன். கொஞ்சம் கூஸ் பம்ஸ் கிக் ஆச்சு. உங்களுக்கு அந்த பொறுமை இருக்குன்னா, இது அந்த டேரக்டருக்கே பிடிக்காத படம்னு சொல்லியிருக்காரு அவர். ஆனாலும் உங்களுக்கு அந்த உட்காந்து பார்க்குற அளவுக்கு எனக்கு பொறுமை இருக்குப்பான்னா கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த படத்தில் வைலன்ஸ் கொஞ்சம் அதிகம், 18+ ஆளுங்க போனால் நல்லா இருக்கும். லவ் கான்செப்ட்னால் இந்த படத்தில் அவ்வளோ போக மாட்டாங்க. பொண்ணுங்க சைடில் பற்றி அவங்க கேரக்டர் எப்படி இருக்கும்னு காட்டின மாதிரி ஒரு படம். பொண்ணுங்களுக்கு ஹெவியாக கனெக்ட் ஆகிருந்துருக்கும்னு நினைக்கிறேன் இந்த படம் எல்லாம். அதோட இது ஒரு 18+. இன்டர்வல் அதாவது பொண்ணுங்களும் ஒன்று பண்ணுவார், அதெல்லாம் கொஞ்சம் கொடூரமாக தான் இருந்துச்சு பார்க்கும்போது. அது வித்தியாசமாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிளாக் அண்ட் ஒயிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஐடியாவாகவே வித்தியாசமாக காட்டியிருந்தார் டரண்டினோ. இந்த படம் தமிழ் டப்பிங்கில் இருக்குது. அடுத்து என்ன படத்தை பார்க்க போகிறோன்னா பிரிங் ஹர் பேக். எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு படம் மட்டும்தான் இந்த படத்தில் கொஞ்சம் டிஸ்டர்பிங் ப்ளஸ் ஹாரர் ப்ளஸ் சைக்கோபத்திக்காக ஒரு மாதிரி போயிட்டுருக்கும். என்ன நடக்குதுன்னு புரியாமல் ஒரு விஷயம் போகும்ல, அப்படி போயிட்டுருக்கும். இது நீங்கள் நிறைய ஹாரர் படம் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி தான் இந்த படம் இருக்கும். சத்தியமாக சொல்லணுன்னா அது அப்படி தான் இருக்கும். நீங்கள் நார்மலாக பார்க்குற நிறைய ஹாரர் மூவிஸ் மாதிரி தான் இந்த படமுமே இருக்கும். ஆனால் இந்த படத்தில் ஸ்பெஷல் என்னென்னா, ஒரு சின்ன பையன் நடிச்சிருப்பான். அந்த பையன் ஹெவியாக நடிச்சிருப்பான். ஆனால் ஒரு மாதிரி, அதாவது இந்த படத்தில் அந்த பையன் தான் ஸ்கோர் பண்ணுறான். அந்த பையனால் தான் அந்த பையனை ஒரு சாத்தா மாதிரி ஒன்று ஏறி, அது பையனா பொண்ணான்னு சரியாக தெரியல. ஆனால் அந்த உடம்பு மேலே தான் ஒரு பேய் என்னமோ சாத்தான் என்னமோ இருக்குது. அதை வச்சு ஒரு அம்மா பண்ணுற ஒரு சின்ன விஷயந்தான் இந்த படம். சின்ன விஷயம் இல்லை, பெருசு தான். எண்டிங்லாம் கொஞ்சம் ஹீரோ ஒரு காரில் வரும்போது அழுவார், அதெல்லாம் கொஞ்சம் எமோஷ்னலாக இருந்துச்சு. எனக்கு கனெக்ட் ஆச்சுப்பா. நிறைய படத்தில் கனெக்ட் ஆக மாட்டேங்குது அந்த எமோஷனல்லாம், அழுகுறதெல்லாம். இந்த படத்தில் எனக்கு கொஞ்சம் கனெக்ட் ஆச்சு. கொஞ்சம் ஏங்கல்ல இருந்து தண்ணியெல்லாம் வந்துச்சு. அப்போ இந்த படம் வர்த்துதான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் இந்த படத்தில் ஒரு சீன் வரும். அந்த பையனை ரூமில் பூட்டி வச்சுருப்பாங்க. சரின்னு சொல்லி அந்த பூட்டை திறந்து அந்த பையனை உள்ளேருந்து வெளியே கொண்டு வந்து சாப்பாடு கொடுப்பாங்க, பசிக்குதான்னு கேட்டு. சாப்பாடு கொடுக்கும்போது அப்படியே விட்டுருக்கலாம்ல, கத்தியோடு கொடுத்துருவான் தெரியாமல். அந்த நீ சாப்பாடு மட்டும் எடுன்னு சொன்னால் அவன் கேட்காம கத்தியும் பிடுங்க பார்ப்பான். அப்புறம் சரி கத்தியும் வச்சுக்கோ, அது ஒன்றும் பண்ணிடாதுன்னு அதெல்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் அந்த சாப்பாடை சாப்பிடும்போது ஒன்று ஆகும் பாருங்க, அங்கெல்லாம் சத்தறிட்டான். ஒரு மாதிரி கொடூரமாக ஃபீல் ஆச்சுங்க. எப்படி அப்படி பண்ணாங்கன்னு தெரில, ரொம்ப கொடூரமாக தான் இருந்துச்சு. அது சின்ன விஷயந்தான், நீங்கள் நிறைய படத்தில் அது பார்த்துருக்கவும் வாய்ப்புகள் அதிகம். ஆனால் கொஞ்சம் அள்ளு கிளம்பிடுச்சு. அவ்வளோதான். இன்றைக்கி மொத்தம் 5 படத்தை பற்றி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த 5 படம் டைம் இருந்தால் பாருங்கள். இதில் ஃபைட் கிளப்பு, லாஸ்ட் நைட் இன் சோஹோ, ஃபோர்ட் விசஸ் ஃபெராரி, டெத் ப்ரூஃபு, அப்புறம் பிரிங் ஹர் பேக், இந்த 5 படத்தை பற்றி பேசியிருக்கேன். பிரிங் ஹர் பேக்குங்கிற படம் நிறைய பேருக்கு அவ்வளோ செட் ஆகாது, கடைசியில் சொன்ன படம். டெத் ப்ரூஃப் ஃபன்னாக டைம் போகிறது தெரியக்கூடாதுன்னா அந்த படத்தை பார்க்கலாம், டெத் ப்ரூஃபை. அப்புறம் இந்த ஃபைட் கிளப்பு கண்டிப்பாக பார்த்துடலாம், கமர்ஷியல் மீட்ரு ஹெவியாகவே இருக்கும், போர் அடிக்காது. லாஸ்ட் நைட் இன் சோஹோ ஒரு வித்தியாசமான பேய் படத்தை பார்க்கணுன்னா இந்த படத்தை பாருங்கள். ட்விஸ்ட்டும் ஹெவியாக வச்சுருப்பாங்க எண்டிங்கில். ட்விஸ்ட் வேணும்னா அந்த படத்தை பார்க்கலாம். அப்புறம் ஃபோர்ட் விசஸ் ஃபெராரி, இந்த படம் கொஞ்சம் மெதுவாக போனாலுமே ரேசிங் ஃபேன்ஸுக்காக ஒரு படம். அவ்வளோதான். இன்றைக்கி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போயிட்டு வரேன், பாய்.